கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கான வ்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த மாதிரி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். ஒரு பிளானிங் பண்ணி ஒரு வீக்கெண்டை எவ்வளோ அழகாக ஷெட்யூல்டாக கொண்டு போக முடியும், முக்கியமாக வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறது, ஃபேமிலிக்கான டைம்ன்ட்டு அவ்வளோ விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்ட்டு என்னோடய வீக்கெண்டை இந்த 4 நாளும் நான் பிளான் பண்ணேன், என்னோடய டேஸ் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு கிடையாதுங்க, எல்லா வீக் டேஸ்லையும் 8 o'clock மேலே ஒரு ஷெட்யூல் போட்டுப்பேன். ஏன்னா 6 to 8 எனக்கு ஸ்கூல் டைம், குழந்தைங்களுக்கான டைம். ஸோ ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பிச்சிட்ட பிறகு வீட்டு வேலைகள், யூடியூப், பிஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு பிளானிங்கும் நான் பண்ணிப்பேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிப்பேன். அப்போ தான் நம்ம ஷெட்யூலில் பண்ணியிருக்கோமா, ஒரு காலமில் வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்றது பண்ணுவேன், இன்னொரு காலமில் என்ன நம்ம செஞ்சுருக்கோம், பண்ணாமல் விட்டோம், ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் அடுத்த ஹவராவது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிடணுன்ட்டு ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ வாட் எவர் சும்மா ஒரு நோட்டில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிப்பேன். ஒரு 1 hour 8 to 9 இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்னிங் எனக்கு அதுதான் ஒர்க், அதை பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 1 hour ஷார்ட்ஸு, மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் நான் வீடியோ போட்டுருவேன். ஸோ அதை நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கும் நம்ம நோட் பண்ணிகிட்டே வரும்போது ஷெட்யூல்டாக பர்ஃபெக்டாக போகும். நான் எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுவேன். இதே போல் இந்த vlog முழுக்க ஒவ்வொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், நோட் பண்ணிவிட்டேன், 8 to 9 பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த டைமிங்குள்ளே மிஷின் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த 1 hour லோடு எனக்கு முடிஞ்சிடும். அதை காய போட போனேன் துணியை. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை. ஸோ சில விஷயங்கள் வந்து நமக்கு பிளானிங் படி நடக்காது. ஸோ அன்றைக்கி கரெக்டாக மழை. ஸோ நமக்கு வந்து உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கலான்ட்டு ஷெட்யூலை மாற்றிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நோட் பண்ணது வந்து 1-2 மாறும். ஆனால் அட்லீஸ்ட் அந்த வேலைகளை முடிச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு துணி லோடு போட்டுட்டா தான் நம்ம வெளியே வீக்கெண்ட் போகிறதுனால அன்றைக்கி நம்ம மண்டே, டியூஸ்டே அந்த டைமில் நம்ம வந்து ஷெட்யூல் கரெக்டாக வரும். இல்லை நமக்கு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அடிப்படும். ஸோ திரும்ப வந்து 2-3 லோடு சேர்ந்துடும், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம்னா முன்னாடியே வீட்டு வேலைகளை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்த பிறகு நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால் ஷெட்யூலில் பார்த்துருப்பீங்க, கிச்சன் வேலைகள், அப்புறமா ஷார்ட்ஸ் போட்டுட்டேன், வீடியோ யூடியூப்கானது, துணியும் காய போடுற வேலை வந்து உள்ளுக்குள்ளேயாவது முடிச்சாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேன்றதுனால எப்போவுமே லானு, வீடு, என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையும் மாப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுல கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன். பத்தாவதுக்கு நம்ம திருப்பதி போகிறோம் பிளான் இருக்குது இந்த வாரம். ஸோ அதுக்காக அந்த ஷெட்யூல் கண்டிப்பாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் எப்போவுமே வந்து கோவிலுக்கெலாம் கிளம்புறப்போ பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புவோம். ஸோ எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு போனால் எனக்கு பர்ஃபெக்டாக தோணும். ஸோ இது வந்து அந்த 2 hours இப்போது ஒரு 10 to 12 மாப் போடுறது, லானெல்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டதெல்லாம் வந்து பெரிய வேலை. ஸோ அதெல்லாம் கடகடன்ட்டு அந்த டைமிங்குள்ளே பண்ணிட்டேன். வீட்டு வேலைகள் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஷெட்யூல் போடுறது பார்த்திங்கன்னா படிப்பு கூட இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து லைஃப்பில் ஷெட்யூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டான ஒரு டேஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு 1 hour கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடகடன்ட்டு நம்ம பண்ணுற டேஸ்லலாம் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷெட்யூலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு முதல்ல வந்து அந்த டே முழுக்க மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறது இதெல்லாம் பண்ணவே கூடாது, முதல்ல எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நம்மளோட டைமை அந்த மொபைல் அப்படியே கன்சியூம் பண்ணிடும். ஸோ அது எப்படி டைம் பாஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஒரு 10 minutes பார்க்கலாம் தான் ஃபோனை எடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 hour எப்படி போச்சுன்னே தெரியாது. அதே போல் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே நம்ம எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். இப்போ நார்மலான ஒரு வீடியோ எடுக்காமல் நான் வேலை பண்ணியிருந்தேன்னா இன்னொரு 1 hour கூட சேவ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஆங்கிள் வச்சு இங்கே உட்காந்து பொறுமையாக ஆன் பண்ணி எல்லாமே நம்மளாவே செய்கிறோம். எடிட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நானே செல்ஃபாக பண்ணிக்கிறதுனால நிறைய டைம் எடுக்கும். பட் வாட் எவர் சில பிளானிங் பண்ணி டிப்ஸோட வீடியோ கொடுக்கும்போது கொஞ்சம் கன்சியூம் பண்ணி டைம் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன் ப்ரிப்ரேஷன். இப்போ நான் சில வேலைகளை 9 o'clock வந்து பண்ணியிருப்பேன், இப்போ வீடியோ எடுக்கிறதுனால 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பக்கவாக பண்ணிப்பேன். ஸோ எப்போவுமே வந்து திருப்பதிக்கு நாங்கள் பிளான் பண்ணி போகிறோம்னா தலகை போட்டு தான் சுவாமிக்கு கும்பிட்டுட்டு நாங்கள் போவோம். ஸோ பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஃப்ரைடே காலையில் திருப்பதி கிளம்புறோம். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங்கே தலகை போட்டு பூஜை பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு எப்போவுமே ஒரு விஷயமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். கரெக்டாக
இன்ஃபேக்டாக அன்றைக்கி அதுவும் நான் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஸ்பெஷல் பூஜையாக இருந்தாலும் எந்த வித ட்ரிப்பாக இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுல இதுவும் ஒன்று. இது எங்கள் ஃபேமிலி பேஸில் நாங்கள் பண்ணுவோம். அதே போல் விளக்கேற்றிட்டு 108 சாம்பிராணி போடாமல் எப்படிங்க அன்றைக்கி டே பூஜை நம்மளுக்கு எண்ட் ஆகாது. ஸோ நம்மளோட ஹர்ப் சாம்பிராணி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ண டைம்லலாம் தசங்க மெத்தடில் அந்த கப்பில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பச்சை கற்பூரம் ஒரு குட்டி பீஸு அது கூட வந்து நார்மல் கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றுனா ரொம்ப விசேஷம். நீங்கள் எவ்வளோ பெரிய கப்பில் எடுக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் அந்த டைமிங் வரும்னு சொல்லுவேன். அதே போல் வந்து இதில் எந்த வித கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த மூலிகைகள் வந்து ஒரு ஹோமம் பண்ணால் எப்படி வரும் ஒரு ஃபீல், நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு கிரகபூஷத்துக்கு போகிறீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே போல் தான் இது எப்போவுமே ஏற்றும் போது இருக்கும். ஒரு மினி ஹோமம் பண்ண ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. ஸோ நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக எங்கே இதெல்லாம் கொரியர் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து இந்த நம்ம சாம்பிராணி போடுவோம், வாசலில் வந்து ஊதுபத்தி ஏற்றி வைப்பேன். இது எப்போவுமே வந்து அது அப்பத்துலேருந்தே பழக்கம். துளசி மாடம் கிட்டேயும் வாசல்லையும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டஸ்ட்டு பட்டு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும் அந்த இடமே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் பார்த்தேங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது அழகாக உடலே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக் மாதிரி அழகாக வச்ச உடனே ரொம்ப அழகாக எரிஞ்சு அதுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யாருக்காவது வந்து ஊதுபத்தி ஏற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மீஷோவில் தான் பார்த்தேன். அதே போல் மீஷோவில் ஒரு ப்ரைஸ் போடுறாங்க, அமேசானில் ஒரு ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ 2 பக்கமும் நம்ம சர்ச் பண்ணிட்டு தான் வாங்கணும். எப்பவுமே 90% பார்த்திங்கன்னா அமேசானில் காஸ்ட்லி தான் இருக்கும். ஒரு 10 ரூபா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சில டைம் மீஷோவில் ரேட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். குவாலிட்டி வந்து நம்ம பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்குங்க, அதுதான் பெஸ்ட். சாம்பிராணியை விட ஊதுபத்தி வந்து பெரிய பவர்ஃபுல்லாம் கிடையாது, அதை நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணுவேங்க. ஆனால் சில டைம் வந்து உங்களுக்கு ஃப்ராக்னன்ஸு, ஏன்னா சில பொருட்கள்லாம் வந்து நம்ம இதில் வந்து அந்த ஸ்மெல் வராதில்ல. ஸோ முக்கியமாக வாசலில் என்ட்ரு ஆகும்போது அந்த ரோஸு அந்த மாதிரி ஃப்ராக்னன்ஸ் ஊதுபத்திலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அந்த மோஸ்ட்டாக வேணும்னா வெளியே வாசலில், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே குழந்தைங்கள வச்சுருக்க இடத்துல, முக்கியமாக நம்ம பூஜை பண்ணுற இடத்துல, கிச்சனில் இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம சாம்பிராணி போட்டால் தாங்க அதுக்கு ஒரு பவரே இருக்குது. நீங்கள் வந்து சயின்டிஃபிக்கலாகவும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நான் நிறைய கொசு வந்து வீட்டில் குறையிறத பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம பூஜை அதெல்லாம் கூட அப்புறமா நிறைய கொசு வந்து குறையும். நான் இந்த சீசன் டைமில் எக்கச்சக்க கொசு இருக்கும். நீங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு அந்த ரூமில் ஓரமாக வச்சு பாருங்கள், அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது கொசு கடியே உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். திருப்பதினாலே உண்டியல் ரொம்ப ஸ்பெஷலாக நான் சேவ் பண்ணுவேன். சேவிங்ஸ்க்கான விஷயமே நான் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறப்போ ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு முதல்ல கொடுத்தது தான். இன்னி வரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும். நான் மாதம் ஒரு 500 அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறது வந்து சேர்க்கும் போது 12 மந்த்ஸ் போன நவம்பருக்கு போனோம் கரெக்டாக. நீங்கள் வீடியோஸ் பார்த்தா தெரியும். போன நவம்பர்னால் 12 மந்த்ஸ் கரெக்டாக எனக்கு. ஸோ ஒரு 6000 ருபீஸ் 500 எடுத்து வச்சுனா, ஸோ அந்த அமௌண்ட் அந்த டைமில் பெரிய பார்ட் ஆஃப் நமக்கு இந்த பட்ஜெட்டில். ஏன்னா அந்த 6000 ரூபான்றது நம்ம ஃபேமிலியில் ஒரு பிளானிங் வச்சுருப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்கானது ஏதோ ஒன்று ஷெடியூல் போட்டு வச்சுருப்போம். இப்போ திருப்பதிக்கு ஒரு ஊருக்கு போகிறோம்னா அந்த எக்ஸ்பென்ஸை வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, திருப்பதிக்கு ஒரு உண்டியல் கட்டிட்டா கண்டிப்பாக திருமலாவுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். அந்த உண்டியில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை அவர் வாங்கணுன்றதுக்காகவே நம்மளை கூப்பிடுவாருன்னு கூட சொல்லுவாங்க. அது கேட்கும் போது விளையாடுத்தனமாக இருக்குங்க. ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆக போது அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு வருவோம். அவ்வளோ அழகாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வருவோங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் திருப்பதி இன்னும் போலக்கா அப்படின்லாம். ஸோ ஒரு உண்டியல் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி பிரார்த்தனை வச்சு கட்டி பாருங்கள். கண்டிப்பாக சும்மா ஒரு பிளாஸ்டிக்கில் கூட உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. பெரும்பாலும் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு ₹1 கூட போடுங்களேன். டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு தோணும் போதெல்லாம் போடுங்களேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு போவீங்க. திருப்பதின்ட்டு இல்லை, திருச்செந்தூரோ பழனியோ இல்லை நீங்கள் எந்த ஊருக்கோ சிவன் கோவிலுக்கோ எதுக்கு நீங்கள் போகணும் வேண்டுதல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போயிட்டு வருவோம். வழி செலவுக்கு போக பேலன்ஸ் இருக்கிற காசை ₹1 கூட கொண்டு வரக்கூடாதுங்க. அவரோட உண்டியில் அப்படியே செலுத்திடுவோம். ஸோ செலவெல்லாம் போக நம்மளுக்கு பேலன்ஸ் வச்சுக்கக்கூடாது. வீட்டுக்கு எதுவும் கொண்டு வர மாட்டோம். அடுத்த வருஷம் திரும்ப சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். அதே போல் இப்போ ஷெட்யூலில் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுனா அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். திருப்பதி இதெல்லாம் எப்படி போகணும் அதெல்லாம் அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கல்ல, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே பிளான் நான் போட்டிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேர்ஸ்டே வேலை முடிஞ்சிருச்சு.
ஃப்ரைடே வந்து திருப்பதிக்கு கிளம்ப போகிறோம். சாட்டர்டே தான் திருமலாவுக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு கல்யாணமும் இருக்குது, ஃபேமிலி மேரேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் சண்டே நான் பிளான் பண்ணணும். எல்லாமே பர்ஃபெக்ட் ஷெட்யூலில் போகும். இப்போ ப்ரிப்ரேஷன் டே 1 நம்மளுக்கு அவ்வளோ அழகாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தேர்ஸ்டே ஒர்க்ஸு, பேக்கிங்கு, முக்கியமாக பூஜை ஒர்க்ஸு, இது எல்லாம் வந்து அன்றைக்கி முடிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டுக்குள்ளே பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டா தான் அடுத்த நாள் காலையில் எழுந்து ரிலாக்ஸாக நம்ம கிளம்ப முடியும். அதே போல் திருப்பதி போயிட்டு ஃப்ரைடே வந்து இத்தனை கோவில்கள் பார்ப்போம் நான் பிளான் பண்ணவே இல்லை. அங்கே ஒரு முருகன் கோவில், அம்பாள் கோவில், ஜூ வரை போனோம். ஒவ்வொரு விஷயமும் ஷெட்யூல்டாக போச்சு. அதே போல் சாட்டர்டே ஃபுல்லாக திருமலா தான். அன்றைக்கி எப்படியும் நம்மளுக்கு கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுவும் கரெக்டாக முடித்தோம். ஃபைனலாக கல்யாணத்துக்கானதும் நான் அழகாக முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ ஃபைனல் பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே என்ன பண்ணோம், எப்படிலாம் வீடியோ எடுத்தோம், அதே போல் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள். ஸோ எஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான டேயாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆனதே திருப்பதிக்கு கிளம்புற ஒரு ஸ்பெஷல் டேன்றதுனால தான். ஸோ எழுந்த உடனே நம்ம ரொட்டீன் வேலை, வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு ஒர்க்னால் அது ஷெட்யூலை நான் எப்பவுமே வச்சுட்டு வருவேன். குட்டி குட்டி ஒரு மாதிரி சொல்லலாம், மினி ஹேபிட்ஸ். அது வந்து ஒரு கோலம் போட்டதாக இருக்கட்டும், சுப்பிரபாதம் கேட்கறதா இருக்கட்டும், எழுந்து எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஷெட்யூல் போட்டாலும் அது 5 மணியோ 6 மணியோ 4 மணியோ ரொட்டீனாக அதை பண்ணிட்டே வாங்க, நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, கரெக்டாக செஞ்சுட்டே வருவீங்க. ஸோ காலையில் குழந்தைங்களாம் எழுந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்பவுமே போல் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு நம்மளோட பூஜை வேலைகள்லாம் பண்ணிவிடுவேங்க. முக்கியமாக கோவிலுக்குன்னு போகிறப்போ வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியே கொடுக்கும். நேற்றே பேக்கிங்கெல்லாம் முடிச்சதுனால மார்னிங் எழுதுனே கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, முக்கியமாக அன்றைக்கி கரெக்ட் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலான இடங்கள்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ ஸ்பெஷலாக அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் டே நம்மளுக்கு லாங்காக இருந்தால் தான் அன்றைக்கான ட்ராவல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் எழுந்து ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து கோவிலுக்கும் சரி, வெளியே போனோம் சரி, காரில் போகணும், ஜாலியாக போகணும், அவ்வளோதான் அவங்க மைண்ட் செட்டு. ஸோ அவங்களும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலைகளும் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே நான் சொல்லுவேன்லங்க, நான் எந்த டைம் வந்து கார் எடுத்தாலும் காருக்கு ஒரு சின்ன பூஜை போட்டு தான் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ மார்னிங் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு கேட்டு எல்லாமே லாக் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை போட்டுட்டு கிளம்புற வேலை தான். ஸோ இன்றைக்கான டே எங்களுக்கு அழகாக ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. எப்போவுமே திருப்பதி ரூட் தான் நாங்கள் எடுப்போம். ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சீக்கிரமாக எழுந்தாலே நம்ம கரெக்டாக பசி ஷார்ப்பாக எடுத்துருவோம்ல. ஸோ இந்த பிரியங்கா பவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வீட்டில் நம்ம எப்படி குக் பண்ணுவோமோ, இந்த பொங்கலாக இருக்கட்டும், இட்லி, வடை, அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. சிம்பிளான ஒரு ஹோட்டல் தான். ரொம்ப அப்படியே வாவுன்ற மாதிரி கிராண்டாக டெக்கரேஷனில் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளான ஒரு கேட்ரிங் சர்வீஸும் சேர்த்து பண்ணுறாங்க. எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யாராவது பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. இந்த கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நல்லா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை போய் தெரிஞ்சதுலேருந்து போகணும்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி தான் அவரை பார்க்கணும், நம்மளுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. எஸ், ரொம்ப அழகான முருகன் கோவில், தனப்பள்ளின்ற முருகன் கோவில். கூகுளில் போட்டு பாருங்கள், சுப்பிரமணிய சுவாமி அவ்வளோ அழகாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த கோவில் பற்றி எங்களுக்கு எப்படி என்ன மாதிரி இடம்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஒரே ஒரு கிளிப்பிங்கில் வந்து வீடியோஸ் பற்றி நம்ம பார்ப்போம்ல, ஏதாவது ஒரு ரீல்ஸில் ஏதாவது ஒன்று பார்ப்போம்ல. ஸோ அப்போது திருப்பதியில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்குறோமோ, இங்கே முருகர் ரொம்ப அழகாக ஒரு சின்ன குன்றின் மேல் இருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது போய் பார்க்கணுன்ட்டு இந்த வருஷம் நாங்கள் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தோம். கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பெரிய மலை மாதிரிலாம் கிடையாது, சின்ன இடம் தான். பார்க்கிங்க்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தது. சின்ன கோவில் தாங்க. ஆனால் முருகர் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ரிலாக்ஸாக நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். சுவாமி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. முருகருக்கு சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது. முருகர் என்றாலே அழகு தான், அழகோ அழகு, அவ்வளோ க்யூட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பிளானும் ட்ராவலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்னரி மாதிரி வச்சுப்பேன். இன்றைக்கான டே இந்த இடம்லாம் கவர் பண்ணணும், இந்த டைமில் கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours வந்து உங்களுக்கு அந்த பிளானிங் பர்ஃபெக்டாக வராது. ஏன்னா சில டைம் கூட்டம் இருக்கலாம், சில டைம் கோவில் காலியாகவும் இருக்கலாம், சீக்கிரமும் முடிச்சிடலாம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கோவிலுக்குன்னு இல்லைங்க, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பிளான் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த டேட்டில் இந்த டைமில் கிளம்பணும். நாங்கள் இப்போ ஒரு 5:30 6 கிளம்பணும்னு நினச்சோம், பிளான் பண்ணோம். கரெக்டாக திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா 8 o'clockலாம் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கான ஒவ்வொரு இடமும் நான் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டேங்க. ஸோ ஒரு எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நோட்டு பெண்ணெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கான பிளானிங் வந்து கரெக்டாக நடக்கும்போது அன்றைக்கி நிறைய உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் அழகாக போனது பார்த்து ஸ்ரீனிவாச மங்காபுரம். இங்கே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை பார்க்க முடியும். அப்படியே ரிப்ளிக் ஆஃப் திருப்பதி, அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். நீங்கள் திருப்பதியில் வந்து உள்ளே அந்த கிட்ட அந்த எண்ட் வரைக்கும் காமிக்க விட மாட்டாங்கல்ல, சில டைம் நம்மளுக்கு கிடைக்கும் வந்து பார்க்குறதுக்கெலாம். ஆனால் இங்கே
ரொம்ப அழகாக பொறுமையாக சாமியை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க. அதுவும் ஃப்ரைடே போனதுனால கூட்டமும் பெருசாக இல்லைங்க. வந்திருக்கவங்க பார்த்துட்டே தான் போகிறாங்க. பட் வந்து ரொம்ப க்ரௌடு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டான டைமிங். சுவாமியை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. இங்கே கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை வச்சா கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நான் கோவில் பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்றைக்கான பிளான் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பதி போகிறப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ அங்கே இருக்க ஆஞ்சநேயர் அந்த குளம் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நான் கூகுளில் பார்த்த கோவில் பார்த்தீங்கன்னா வக்குல மாதா அம்பாள் டெம்பிள். ரொம்ப அழகான கோவிலுங்க. அந்த வியூவே வேறு லெவலில் இருந்தது. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் திருப்பதியிலேயே நான் போயிட்டு பார்க்குற கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளோட அம்மாவோட ரொம்ப அழகான கோவிலுங்க. இது வந்து அந்த லுக்கு, அந்த கோவிலோட அந்த ஹைட்டு, ஒரு குட்டி மலைக்கு மேலே உட்காந்துருக்கிற ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரே கொடுத்துருந்தது கோவிலுக்கு. முக்கியமாக இந்த கோவிலை பற்றி ஒரு குட்டியாக நம்ம நடந்து போகிற அந்த பாத்தே அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பரான வியூவாக இருக்கும். அதே போல் ஒரு மினி வேர்ஷன் ஆஃப் திருப்பதி அந்த திருமலை ஓடுதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த காற்று, அந்த அட்மாஸ்பியரில் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பையனை முக்கியமாக வந்து பெருமாளை வந்து அவங்க அந்த மலைக்கு அந்த எதிர்க்க அவரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே அழகாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைய ஒரு அம்மா எப்போவும் பார்த்துட்டே இருக்கணும் தனி ஹாப்பினஸ் தான். இவங்க யசோதா அம்பாலோட இன்னொரு உருவமாக தான் இந்த வக்குல மாதா அம்பாலை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கும் தெரியல. நான் ஜஸ்ட் அங்கே கேட்கும்போது சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். யாருக்காவது திருப்பதியில் இருக்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்கிறவங்களுக்கும் அதை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கீழே அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்போ தான் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. இந்த வேல்பூரி, கொய்யாப்பழம், கரும்பு ஜூஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு தரம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ குட்டி பிரேக் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணி போனது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜூ பார்க்கு தான். ஸோ ஆஃப்டர்நூனில் பெருசாக கோவிலுக்கு போகிறதுல வந்து பெருசாக பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில கோவில்கள் மூடி இருக்கும். ஸோ இன்றைக்கான ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் அழகாக ஜூ போயிட்டு அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கே நாங்கள் ஜூக்கு போனதே கிடையாது. இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். சரி போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள் காரும் எடுத்துக்கலாம். 2 வீலருக்கான அலவன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பைக் இருக்குது, சைக்கிள் இருக்குது. அதில் நார்மல் அவங்க 4 வீலர் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போவோம் பார்த்திங்கன்னா ஜூவில். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு எங்கள் காரில் வந்து உட்காந்து போகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே இறங்கி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களோட வெஹிக்கிள் கூட்டிகிட்டு போகும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்குன்னு கரெக்டாக காமிப்பாங்கன்ட்டு யோசிச்சு போகணும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக எங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வருஷம் குட்டீஸ்க்கு ஒரே ஜூவில் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஏன்னா இந்த வருஷம் முழுக்க பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ போயிட்டாங்க, மைசூர் ஜூ போனாங்க. இப்போ அழகாக ஆந்திராவில் இருக்கிற இங்கே இருக்கிற ஜூவும் வந்து 3 பார்டர்லேயும் ஜூஸை வந்து பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எப்போவுமே கோவிலுன்ட்டு குழந்தைங்களுக்கு போகிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்க என்ஜாய் பண்ணுற இடங்களும் அப்பப்போ நம்ம ஆட் பண்ணி விட்டோம்னா ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஜூ எத்தனை வாட்டி கூட்டிகிட்டு போனாலும் சந்தோஷமாக பார்ப்பாங்க. அந்த அனிமல்ஸ் 1000 வாட்டி காமிச்சா கூட அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே லைன் சஃபாரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைன் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம தான் உள்ளே அந்த வெஹிக்கிள்குள்ளே லாக் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. நல்லா லஞ்ச் டைமில் போனோமா பாவம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ நமக்கெல்லாம் ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிட்டு கம்முன்னு படுத்துருச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த லைனை வந்து கிட்ட பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அடி தான் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு அந்த வண்டிக்கும் அந்த லைன் படுத்துருக்க இடத்துக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் பகையே இருந்தது, ஒரு பக்கம் சேஃபாக இருந்தது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம உள்ள அந்த கிளாஸ் டோர்லேருந்து பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா ஜூ மட்டும் பார்த்துட்டு வராதிங்க. உள்ளே வந்து தனியாக பே பண்ணணும் லயன் சஃபாரிக்குன்ட்டு. ஒரு வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே வேர்த் தாங்க. இங்கே சென்னையை விட அங்கே கொஞ்சம் வந்து ரேட்லாம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக கோவிலுக்குன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 days திருப்பதி சுற்றி பார்க்கறதுக்கே அவ்வளோ இடங்கள் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி போகும்போது தான் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு இடமும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஜஸ்ட்டு கோவிலுக்கு மட்டும் போகாமல் இந்த மாதிரி ஜூ கூட ஒரு ஆஃப் டே பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 hours அதுக்குள்ளே நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நடக்க முடிஞ்சால் நடந்து பாருங்கள். நமக்கு அதில் எனர்ஜி இருக்காது. கோவில் நடக்கிறது டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதுக்காக நம்ம வேனு பைக் அப்படி எடுத்துகிட்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்கும். இந்த பக்கத்தில் வராகரை பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலாக அந்த பேர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அவர் ரொம்ப ஃப்ரீயாக நடந்து ஜாலியாக போயிட்டு இருந்தார். சஷ்மின் கண்ணில் கரெக்டாக பட்டுச்சு. அங்கே பாருங்க மம்மி அப்படின்ட்டு
அங்கேயே அப்படியே கிளிப்பிங்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தோம். கிட்ட போகலை. ஸோ நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கிறது பெட்டரில். ஸோ அழகாக ஒரு வாக் போயிட்டு இருந்தார். அந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல பெரிய ஜூ தாங்க. நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் தாராளமாக டைம் பாஸ் ஆகிடும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கோவில்கள் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளானே போட்டோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜூவெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லஞ்சை சாப்பிட்ருவோம். லஞ்ச் பிரேக் ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்காக A to B வந்துவிட்டோம். அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ் வேணும், முக்கியமாக நமக்கு சென்னை ஸ்டைல் மீல்ஸ் வேணும், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு அதான் பிடிக்குமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்க்கு தனி ஸ்டால் இருக்குது. முக்கியமாக இந்த ஆந்திரா பருப்பு பொடி ட்ரை பண்ணணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கும், அங்கே வந்து ஃபேமஸே அதுதானே, கோங்கர்னா சட்னி அந்த மாதிரி நிறைய வந்து ரெசிபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பொடி ஸ்டார்ட் பண்ணலாமே முதல்லன்ட்டு அதை வாங்கியிருந்தேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது நான் டெய்லி விலாக்ஸில் தான் ஆட் பண்ண நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போடுறேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணுறேன். அங்கேருந்து அப்படியே ஒரு 1 hour ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணுங்க. காலில் பயங்கர வலி வந்துருச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே ரூம் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. எப்பவுமே திருப்பதி தேவஸ்தானம் ரூம்ஸ் கிடச்சிதுன்னு ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ பிளானே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சாட்டர்டே சண்டே பிளான் வந்து ஒரு கல்யாணம் வந்ததுனால நாங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே பிளானாக மாற்றிட்டோம். ஸோ ரூம்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி கிடைக்கல. ஆனால் கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பார்க் ரமாஸ்ன்ட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அட்மாஸ்பியர். ஸோ நல்ல டீலில் வந்து இந்த மேக் மை ட்ரிப்பில் ஆஃபரில் போட்டிருந்தோம். ஸோ வந்து அந்த ரூமுக்கு போய்ட்டோம். அங்கே செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட்டு. வேறு எந்த வேலையும் நமக்கு தோணாது. நமக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தது. ஏன்னா டே இன்றைக்கி சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபுல் டே கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ண மாதிரி போயிட்டு தான் இருந்தது. ஸோ கோவிலில் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்ததுனால ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு கம்மன் ரூமுக்கு வந்துட்டோங்க. அந்த ரூமோட அட்மாஸ்பியர் நீட்டாக இருந்தது. ஸோ எங்களுக்கு அந்த 4 மெம்பர்ஸ் அந்த ஃபேமிலிக்கானது பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த கர்டன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லுக் ஆஃப் த பால்கனி எல்லாமே சூப்பராக இருந்தது. வேர்த்துங்க. நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா இந்த ரூம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளானிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரூம்ஸ் இருக்கான்ட்டு ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து இருக்கும்ன்ட்டு நம்பிட்டு வர முடியாது. சில டைம் இங்கே வந்து டிமாண்டும் இருக்குது. ஸோ ப்ரிப்ரேஷன் மட்டும் நீங்கள் பக்கவாக பண்ணிவிட்டு திருப்பதிக்கு வரும்போது நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா திருச்சானூர் அம்பாலும் கோவிந்த சுவாமி கோவிலும் போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த 2 தான் வந்து கீழ் திருப்பதியில் பார்க்க வேண்டிய நம்ம பிளானிங்கில் அன்றைக்கி ஃப்ரைடேக்கான ஷெட்யூல். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு கோவில்கிட்ட போயிட்டோம். அங்கே கிளிப்பிங்ஸோ ஃபோட்டோஸோ எதுவுமே எடுக்க முடியாது. நம்ம கார்க்குள்ளேயே மொபைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் போகணும். ஸோ எந்த ஃபோட்டோஸும் நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. அங்கே டிக்கெட் உங்களுக்கு ஸ்பெஷல் டிக்கெட் 250 அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோங்க. நான் 200 டிக்கெட்டில் போயிட்டோங்க. ஸோ கூட்டமே இல்லை. ரொம்ப அழகாக அம்பாலையும் பார்த்துட்டோம், சுவாமி பெருமாளையும் பார்த்துட்டோம். கரெக்டாக அங்கே ஒரு சேவா பண்ணும் போது பெருமாள் கோவில் ரொம்ப அழகாக வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க சுவாமி. அவ்வளோ சூப்பராக இருந்தது. முக்கியமாக திருப்பதிக்கு போனால் கீழ் திருப்பதி பார்த்துட்ட பிறகு மேல் திருப்பதி போக சொல்லுவாங்க. இது வரைக்கும் நாங்களும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ கீழே 1 day உங்களுக்கு டைம் எடுத்துக்குது பாருங்கள். எவ்வளோ இடங்கள் நம்ம கவர் பண்ண முடிஞ்சு. நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க, பிளானிங் பண்ணிக்கோங்க. நல்ல ஹோட்டலில் ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் A to B, இப்போ PS4 வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெரம்பூர் ஸ்ரீனிவாசால். அங்கே ஃபுட்டில் ரெசிபீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டயர்டே தெரியாதுங்க. அவங்களுக்கு நல்லா ட்ராவல் பண்ணுற ஏஜ். நம்ம தான் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்பப்போ என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே வந்தேங்க. ஸோ டயர்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான். அதே போல் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துருச்சா அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய வருஷமாக நாங்கள் திருப்பதியே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு நாங்கள் சேர்ந்து வரதே வந்து நல்ல ஒரு மெமரிஸ் தான். குழந்தைங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டே வராங்கன்னு இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும் போதே தெரியும். இதில் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக கிளிப்பிங்ஸ்லாம் எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன். நைட்டு கம்முன்னு தூங்கினா போதும்ன்ட்டு நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் செக் அவுட் பண்ணிட்டோங்க. ஏன்னா நம்ம வந்து மேல் திருப்பதி போகிறோம், திருமலா பார்த்துட்டு அப்படியே சென்னை ரிட்டன். ஸோ நம்ம திரும்ப ரூமுக்கு வர வேலை இல்லை. ஸோ ரூம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்ககிட்ட சர்வீஸ் அந்த இதெல்லாம் ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். முக்கியமாக ஆந்திரா ஸ்பெஷல் அந்த கார தோசை அவ்வளோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். பெசரெட்டு அங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த ஓரியன் ஹோட்டல்னு ஒன்று இருந்தது கிட்டே. ஸோ அங்கே சாப்பிட்டவங்க ரொம்பவே நல்லா இருந்தது. அட்மாஸ்பியர் சாப்பிட்றதுக்கும் ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ருந்தோங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் கோவில் மேலே வந்து லேட் ஆகும்னு தெரியாது. எங்களுக்கு ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் 1 o'clock தரிசனம் டைம் வந்து ஸ்லாட் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 o'clock போல் அங்கே ரீச் ஆகிட்டோம்னா அங்கே வந்து அந்த க்யூ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ மலை மேலே ஏறுறதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைமிங்.
ஸோ வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு கீழ் திருப்பதிலேயே வந்து பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மேலே அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்து கிளம்பிட்டோங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து காரில் போகிறீங்களோ இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ வாட்டெவர், அந்த அட்மாஸ்பியரை பார்த்துட்டே போங்க. அங்கே நிறைய மூலிகைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய மரம் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக காரில் போகிறீங்கன்னா அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ப்ரீத், அந்த நல்ல ஒரு காற்றுங்க அதை நல்லா வாங்கிட்டு போங்கல்ல. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஏசி போட்டுட்டு போகிறதுக்கு வந்து சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய இடங்கள் வந்து அது யூஸ்வலாக நம்ம பழகிட்டோம். ஸோ இந்த மாதிரி மலைக்கு மேலே ஏறும்போது நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏசி இதெல்லாம் போட்டுக்காமல் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அந்த இடத்துல வந்து மேலே ஏறும்போதே. திருமலாக்கு டெய்லி போங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் அழகாக போயிட்டு வருவோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோவில் சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த கோவில் போகிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் இன்னும் போகலை பிளான் பண்ணுறீங்களும் சொல்லுங்கள். ஸோ திருப்பதி மட்டும் பார்த்திங்கன்னா பெருமாள் நம்மளை கூப்பிட்டா மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அவர் எங்களை கரெக்டாக வருஷம் வருஷம் கூப்பிட்டுறாரு. இதே போல் ஒரு எப்பவுமே நாங்கள் பார்த்துடணும். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் சந்தோஷம்தான். ஸோ ஃபஸ்ட் அங்கே தீர்த்தம் போயிட்டு வராகரை பார்த்துட்டு அங்கே இருக்க சுவாமிலாம் கும்பிட்டுட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட போய் சுவாமி நல்லா வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு உள்ள நீங்கள் 300 ஸ்டார்ட்குள்ளே போங்க. எனக்கு மோர் தென் 2.5 hours 3 hours ஆச்சுங்க. கொஞ்சம் கூட்டம் இருந்தது. ஏன்னா நாங்கள் பிளானே பண்ணலை. இதெல்லாம் கரெக்டாக சனிக்கிழமை ஏகாதசி அதுவுமா எங்களுக்கு அமைஞ்சுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் டிக்கெட்லாம் வந்து யோசிக்கவே இல்லை. கிடச்சா பிளாக் பண்ணோம் அவ்வளோதான். அந்த புக்கிங் பிளானிங் எதுவுமே இல்லாத போது அந்த டேட் கரெக்டாக காலையில் தான் எனக்கு வந்து அந்த மெசேஜ் மாதிரி வரும் பார்த்திங்களா, கேலண்டர் தமிழ் கேலண்டரில் அப்படி வந்தது ஏகாதசின்ட்டு. அப்போ தான் நினச்சேன் சூப்பர், நமக்கு வந்து அழகாக அமைஞ்சிருக்கடா பெருமாளே. ரொம்ப அழகான ஒரு தரிசனம். திருப்தியாக சாமி கும்பிட்டோம். எந்த கிளிப்பிங்ஸும் எதுவும் நம்ம எடுக்கவும் முடியாது. சுவாமி நல்லா கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கிட்டேன்னு வந்தோம். 6 மணி போல் திருப்பதிக்கு வந்துட்டோம். லஞ்சே எடுத்துக்கலாங்க. டைம் கரெக்டாக வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சில்ல. ஸோ லைட்டாக வந்து ஒரு டின்னர் கம் லஞ்சுன்ற மாதிரி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அழகாக நம்ம சென்னைக்கு ஒரு 9 o'clock 9:15 வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. நல்லபடியான ட்ராவல் பிளானிங் படி இன்றைக்கான டேஸ் நாங்கள் யோசித்தோமோ அதே மாதிரி அழகாக அமைஞ்சுதுங்க. எந்த வித சேஞ்சஸும் ஆகலை. சந்தோஷமாக சுவாமிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டோம். நான் எப்போவுமே வீட்டுக்கு நீங்கள் வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ரூம் போயிட்டு நீங்கள் கொண்டு வந்த பிரசாதம் குங்குமம் லட்டு எல்லாம் வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் எந்த வேலைகள் வேணால் பார்க்க போங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பூஜை ரூமுக்கு போங்க. அது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுக்கும். குட்டீஸ் எல்லாம் அப்பாடான்ற மாதிரி டயர்டாகிட்டாங்க. அவங்க கார்லேயே தூங்கிட்டு வரும்போது இவ்வளோ டயர்டாகிடுறாங்க இந்த பசங்களுக்கு. அவ்வளோதான் ஸ்டாமினாவே இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் டே வந்து முக்கியமான கல்யாணம் இருக்குது. ரிசப்ஷன் தான் மிஸ் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணுன்ட்டு சீக்கிரம் படுத்து தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்மளுக்கு டயர்டானாலும் இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ ஜாலியாக எழுந்து ரெடி ஆகிட்டோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேரேஜ் செலிப்ரேஷனுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி நம்மளாம் அழகாக சேரீலாம் கட்டிட்டு போய் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுலாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்லன்ட்டு அழகாக கிளம்பி காலைல போயிட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோயம்பேடில் மண்டபம் ஸ்ரீ வராக மண்டபம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஹால் உள்ள என்ட்ரன்ஸில் வேறு லெவல் டெக்கரேஷன், ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த மண்டபம் இந்த மாதிரி இடம்லாம் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு விஷயமும் டெக்கரேஷனில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் வேறு லெவல். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியோட மேரேஜ்னாலே இன்னும் ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ் மெமரிஸ் ஃபோட்டோஸுன்ட்டு அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஆசையாக எடுத்துகிட்டு அன்றைக்கான டே நான் பிளான் பண்ண மாதிரி அந்த வீக்கெண்ட் நான் சொன்னல Thursday, Friday, Saturday, Sunday ஒரு 4 நாள் நம்ம லைஃப்பில் பிளான் பண்ணி பண்ணோம்னா பர்ஃபெக்டாக ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த கிளிப்பிங்ஸ் நான் ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டு வந்தேன். இதில் ட்ராவல் இருக்கும், செலிப்ரேஷன் இருக்கும், ஒரு ஷெட்யூல் இருக்கும், நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஷெட்யூல் பிளானிங் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளான் வீடியோவே நான் போட்டது. ஸோ ஒரு 4 டேஸ்க்கான பிளானிங் நான் உங்களுக்கு எழுதியும் காமிச்சேன். அந்த ஷெட்யூல் படி நான் வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ராவல்ன்ட்டு இல்லைங்க, ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், எதுக்காவது ஒரு ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கண்டிப்பாக நினைப்பேன். இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வாட்டி எனக்கு பர்பிள் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. இது நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக வந்து எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இந்த வாரத்துக்கான பர்த்டே செலிப்ரேஷன்ஸோட விஷயஸ்லாம் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஆதி அபி கிரியேஷன் அவங்க ஐடியிலிருந்து நவம்பர் 20th அன்னைக்கு அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆதி யுவராஜ் செல்லக்குட்டிக்கு ஸ்பெஷல் பர்த்டே விஷஸ். இதே போல் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் மோனிகா சென்னையிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட குழந்தையோட பர்த்டேயா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ செல்லக்குட்டி பிரியங்காவுக்கு என்னோடய ஸ்பெஷல் விஷயஸும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலியோட பர்த்டே வெட்டிங் டே விஷஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்பெஷலான மென்ஷன் நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு வீடியோவில் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கிளிப்பிங்ஸ் போல் இந்த வீடியோஸ் போல் வேறு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனல் கண்டென்ட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் day friends. Bye.